ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட பிரபலமான டான்ஸ் மாஸ்டரான பாபா பாஸ்கர் அவர்கள் வந்து விஜய் தான் முதல்ல வரணும், ஏன் ஒருத்தரே மட்டும் தான் முதல்ல வந்துகிட்டே இருக்கணுமா அப்படின்ட்டு ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையான கேள்விக்கெல்லாம் எழுப்பியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றி இதில் டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நடிகர் விஜய் வந்து தமிழ் சினிமாவில் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறவர். இப்போ வந்து இவங்க படம் வந்தாலே வந்து தமிழ்நாடு வந்து திருவிழாவாக மாறும் அப்படின்னு தெரியும். ஆனால் வந்து இப்போ வந்து அதுபோல் வந்து இருக்க போகிறதில்லை அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியுது. அதாவது அவரோட கடைசி திரைப்படம் ஜனநாயகன் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு அரசியல்வாதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். கட்சி தொடங்கியும் வந்துட்டு இப்போ 2026 எலெக்ஷன் தான் அவரோட முழு ஃபோக்கஸாகவே இருக்குது. அண்ட் அதுக்கான வேலைகள் தான் அவர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து சினிமாவும் தாண்டி வந்து இப்போ வந்து விஜயோட அரசியல் குறித்து வந்து நிறைய ரசிகர்கள் பிரபலங்கள் வந்துட்டு அவங்க கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி தான் வந்து நடன இயக்குனரான ஒரு பாபா பாஸ்கர் வந்து ஒரு பேட்டியில் வந்துட்டு தளபதி விஜய் வந்து முதலாளாக வரட்டும், ஏன் ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து தான் பார்ப்போமே, எப்போதுமே ஒருத்தரே தான் வரணுமா, எவ்வளோ நாள் தான் பாபா பாஸ்கர் டான்ஸ் மாஸ்டராகவே இருப்பேன், அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் வரணும்ல. எல்லாமே ஒரு சுழற்சி தான், மக்களும் புதுசாக தானே எதிர்பார்ப்பாங்க, பார்ப்போம் எல்லா இறைவன் அருளால் எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இன்டைரக்டாக வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இணையதளத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.